இந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நிஜத்துல ஒரு கிராமமே மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சரியா 19ஆம் நூற்றாண்டுல ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்சல்மேர் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்து வழியா போன அந்த மாவட்டத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த திவான் சலீம் சிங் அப்படிங்கிற மன்னர் அந்த கிராமத்துல ஒரு அழகான பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண்ணோட பேர் வசுந்தரா. அந்த பெண் வேற யாரும் இல்ல, அந்த கிராமத்தோட தலைவரோட பொண்ணுதான். அப்படி அழகுல மயங்கின அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த பெண்ணையும் ஊர் மக்களையும் கட்டாயப்படுத்தினார். ஆனா இந்த பாலிவால் பிராமண இனத்தை சேர்ந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த திருமணம் தங்களுடைய கொள்கைக்கு ரொம்பவும் மாற்றானது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்தாங்க. அது என்ன காரணம்னா, அந்த மன்னர் ரொம்பவும் மூர்க்கத்தனமானவரும் கூடவே சர்வாதிகாரியாவே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆல்ரெடியே திருமணமும் ஆயிருந்துச்சு. அது போக இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தினாங்க. அதனால தான் இந்த மக்கள் எதிர்த்தாங்க. இந்த எதிர்ப்புக்கு ராஜா ரொம்ப கோபமாகி அந்த பெண்ணோட பெற்றோர் மற்றும் அவங்களோட சில உறவினர்களோட தலையையும் வெட்டிட்டாரு. இத பார்த்து பயந்து போன அந்த மக்கள் நைட்டோட நைட்டாவே அந்த கிராமத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அதாவது அந்த கிராமத்தை விட்டு வெளியேறியே போயிட்டாங்க. அவங்க வெளியேறி போகும்போது இனிமேல் அந்த கிராமத்துல யாரும் தங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சாபத்தோட வெளிப்பாடு தான் இன்ன வரைக்கும் இந்த கிராமத்துல யாராலையும் குடிபெயர முடியல. அந்த கிராமத்தோட பேர் தான் குல்தாரா. இந்த கிராமத்தை நீங்க தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படத்துல பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த கிராமத்தை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி விசிட்டர்ஸ்க்கு பார்வையிட விட்டுருக்காங்க. ஆனா நைட் மட்டும் இந்த கிராமத்துக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க இறந்து போன சில ஊர் மக்களோட ஆவி நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தினா, இந்தியாவோட கோஸ்ட் சிட்டி அப்படின்னு நீங்களே கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குல்தாரா கிராமம் தான் முதல்ல வரும். இப்படியா உங்களுக்கு இந்த கிராமத்தை பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.